வார்த்தையை வாசித்திருக்கிறோம். குறிப்பாக நம்ம குட்டீஸ்லாம் தைரியமாக கேமரா முன்னாடி வாசித்து ரொம்ப முயற்சி எடுத்திருக்கிறாங்க. உண்மையிலேயே அத்தனை பேருக்கும் பாராட்டுக்கள், நன்றிகள். இறை வார்த்தையை கேட்பதற்கும் அதை சிந்திப்பதற்கும் நம்ம பிள்ளைங்க எல்லாருமே உதவி செஞ்சுருக்கிறாங்க. எல்லாருக்குமே நன்றிகள். குறிப்பாக அவர்களை வழிநடத்திய பெற்றோர்களுக்கும் அன்பிய பொறுப்பாளர்கள், இன்னும் நல்லுள்ளங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றிகள். தொடர்ந்து நாம் இந்த இறை வார்த்தையை வாசிப்போம். இந்த விவிலிய மாதம் முழுவதுமே கண்டிப்பாக உங்களை மறக்க முடியாது. இந்த யூடியூப்பில் உங்களுடைய பங்கு ரொம்ப அதிகம். அதனால் தொடர்ந்து நாம் இதை செய்வோம். ஒத்துழைப்பு கொடுங்க. உங்களுடைய பேராதரவோடு நாம் தொடர்ந்து இந்த நற்செய்தி பணியை நல்லா செய்யலாம். ஓகே, காட் பிளஸ். ஹாவ் அ குட் டே. முதல் வாசகம். இறைவாக்கினர் செக்கரியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 20 தொடங்கி 23 முடிக. படைகளின் ஆண்டவர் கூறுகிறார்: மக்களினங்களும் பல நகர்களில் குடியிருப்போரும் கூட வருவார்கள். ஒரு நகரில் குடியிருப்போர் மற்றொரு நகரினரிடம் சென்று, நாம் ஆண்டவரது அருளை மன்றாடவும் படைகளின் ஆண்டவரை வழிபடவும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 51 தொடங்கி 56 முடிக. இயேசு விண்ணேற்றம் அடையும் நாள் நெருங்கி வரவே எருசலேமை நோக்கி செல்ல தீர்மானித்து தமக்கு முன் தூதர்களை அனுப்பினார். அவருக்கு இடம் ஏற்பாடு செய்வதற்காக அவர்கள் சமாரியருடைய ஓர் ஊருக்கு போய் சேர்ந்தார்கள். அவர் எருசலேம் செல்லும் நோக்கமாய் இருந்ததால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீடர்கள் யாக்கோபும் யோவானும் இதை கண்டு, ஆண்டவரே, வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா? இது உமக்கு விருப்பமா என்று கேட்டார்கள். அவர் அவர்கள் பக்கம் திரும்பி அவர்களை கடிந்து கொண்டார். பின்பு அவர்கள் வேறு ஒரு ஊருக்கு சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரிய வாழ்க. இயேசுவில் அன்புக்கினியவர்களே, தாய் திருவை இன்றைய நாளில் புனித எரோனிமஸ் அவருடைய நினைவை கொண்டாடுகின்றது. புனித எரோனிமஸ் லத்தீன் மொழிபெயர்ப்பு விவிலியத்தை அறிமுகப்படுத்தியவர். எபிரேய மொழியிலிருந்து திரு விவிலியத்தை லத்தீன் மொழிக்கு மொழிபெயர்ப்பு செய்து எளிய மக்கள் எல்லாரும் புரிந்து கொள்ளும் அளவுக்கு இறை வார்த்தையை எல்லாரிடமும் தன்னுடைய எழுத்துப்பணி வழியாக கொண்டு சென்றவர் இவர். அவருடைய நினைவு நாளை முன்னிட்டுத்தான் இந்த மாதம் முழுவதுமாக விவிலிய மாதமாக அனுசரிக்க தாய் திருவை நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இறை வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கம் எட்டக்கூடிய எந்த வாழ்விலும் கூர்மையானது என்கிற இந்த இறை வார்த்தைக்கேற்ப இறை வார்த்தை ஒவ்வொருவரையும் மாற்றுகின்றது, உருமாற்றுகின்றது, சுடுகின்றது. அதே வேளையில் இந்த இறை வார்த்தை நிறைந்த பலனளிக்கின்றது. இந்த நாளில் அன்புக்கினியவர்களே, நற்செய்தி வாசகத்தின்படி சிந்திப்போமானால், எருசலேமை நோக்கி ஆண்டவர் இயேசு நற்செய்தி பணியாற்ற தன்னுடைய சீடர்களோடு செல்லுகின்ற பொழுது அங்கிருந்தவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அப்பொழுது சீடர்கள் அவர்கள் மீது கோபம் கொண்டு அவரை அழித்து விடலாம் என்பதாக சொல்லுகிற பொழுது ஆண்டவர் இயேசு அவர்கள் மீது கருணை காட்டுகிறார். வெறுப்பை அல்ல, மாறாக அன்பை விதைக்க வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை கடந்து அடுத்தடுத்த ஊர்களுக்கு சென்று தன்னுடைய இறையாட்சி பணியை செவ்வனே செய்து கொண்டு வருகிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில்
இன்றைய வாசல் நாம் கொடுக்கக்கூடிய அழைப்பு என்ன என்றால், நாம் இறை வார்த்தைக்கும் இறை மகன் இயேசுவுக்கும் செவிமடுக்க கடமை பெற்றிருக்கிறோம். அந்த எருசலேம் மக்களைப் போல அல்ல, மாறாக நாம் ஆண்டவருக்கு செவிசாய்த்து அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளுக்கும் செவிசாய்த்து நாம் நிறைந்த பலனளிக்க மன்றாடுவோம். குறிப்பாக நம்முடைய உள்ளமின் நிலத்தில் விதைக்கப்படுகிற இறை வார்த்தை 30 மடங்காக, 60 மடங்காக, 100 மடங்காக பயன் தர வேண்டும், பலன் தர வேண்டும் என்பதை இந்த நாள் நம்முடைய மனதுக்குள் இருத்திக் கொள்வோம். மன்றாடுவோமாக. எங்களை அன்பு செய்து வருகிற இறைவா, இறை வார்த்தை வழியாக ஒவ்வொரு நாளும் எங்களை தேடி வருகிற தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்திருக்கிற திரு விவிலியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வாழ்வு தருகிற வார்த்தைகள் அடங்கி இருக்கிற இந்த விவிலியத்தின் வழியாக நாங்கள் அதை வாசிக்கவும், சிந்திக்கவும், தியானிக்கவும், தியானித்ததை வாழ்வாக்கவும் எங்களை பக்குவப்படுத்தியறலும். மேலும் எங்களோடு உடன் பயணித்திரலும். இறை வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது என்பதை உணர்ந்து இறை வார்த்தைக்கு செவிமடுத்து அதற்கு கீழ்ப்படிந்து வாழ அருள்வரம் தந்திரலும். எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.